ஹாய் எவ்ரிவன். எல்லாருமே பருப்பில் வடை செஞ்சு வடை குழம்பு செய்வாங்க. ஆனால் மட்டனில் கறி வடை செஞ்சு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போமா? வாங்க முதல்ல குழம்பு செய்யலாம். குழம்புக்கு வைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி அண்ட் தேங்காய். இது எல்லாத்தையும் கட் பண்ணி, கொத்தமல்லியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி வச்சதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் சூடான அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு அண்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த அரைச்ச கலவையில் முதல்ல அந்த மிளகாத்தூள் இருக்கிற பக்கமாக அதில் போட்டு வதக்கிப்போம். இப்படி செய்கிறதால குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா அதை வதக்கிப்போம். நல்லா அது கலந்து அது ஒரு சில கலந்து வர வரைக்கும் நல்லா அதை கலக்கி விடுவோம். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் இப்போது புளி தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதை தொட்டு பார்த்து, ஒருவேளை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் போட்டதில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போது கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை மூடி கொதிக்க விடும். இப்போது மட்டன் கறி வடைக்கு தேவையான ப்ராசஸை பார்ப்போம். ஸோ மட்டனை இனிமேல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அண்ட் அதிலே சுவைக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு வேக வச்சுருவோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது ஒரு ஜாரில் உடைச்ச கடலையை சேர்த்துப்போம். இதை நல்லா ஃபைனாக தூளாக அரைச்சிக்கணும். ஸோ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிப்போம். அரைச்சாச்சு. அண்ட் அதே ஜாரில் தேங்காயை போட்டு அரைச்சிப்போம். ஸோ தேங்காய் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா, ஸோ ரொம்ப தண்ணி போடக்கூடாது. ரொம்ப தண்ணி போட்டால் மாவு கொலன்னு ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு தேங்காவை அரைச்சி எடுத்துட்டு அதில் வேகின இந்த மட்டன் மசாலாவை எடுத்து போடலாம். ஸோ போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஸோ நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இதையும் நம்ம இப்போ கிண்ணத்தில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிப்போம். நல்லா வடை போடுற மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இது பண்ணிப்போம். ஸோ இது இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நமக்கு
கொஞ்சம் தொட்டு பார்த்து அதில் காரம் உப்பு கம்மியாக இருந்தால் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் நல்லா எண்ணெய் சூடான பிறகு இதை உருண்டையாக பிடிச்சி பொரிக்க போட்டுருவோம். ஆனால் எங்கள் வீட்டில் குழம்புல போடுறதுக்கு உருண்டையாகவும் அப்படியே பொரித்து சாப்பிட்றதுக்கு தட்டையாக போடுவோம். ஸோ தட்டையாகவும் பொரித்து சாப்பிட்றதுக்காக போடுறோம். அப்படியே பொரித்து சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குங்க. ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து குழம்புல மிதமான சூட்டில் இருக்க குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். ஸோ அது நல்லா குழம்போடு சேர்ந்து ஊறி வரணும். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது சூடான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், பொரிச்ச கறி வடையை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர்